நீட்டு போன்ற தேர்வுகள் வருவதற்கு காங்கிரஸ் கட்சி காரணமாக இருந்தது என்று நேற்றைய சட்டசபையில் அதிமுகவை சார்ந்த குழு தலைவர் பேசினார்கள். காங்கிரஸ் கொண்டு வந்த 100 நாள் திட்டம் போன்றவை பாஜக அரசு நிறுத்த துணிகிறது. காங்கிரஸ் கட்சியின் எத்தனையோ திட்டங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய பாஜக அரசு நீட்டு தேர்வை ஏன் ரத்து செய்ய முடியவில்லை? அதை போன்று அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் பாஜகவின் உதயா மின் திட்டம் போன்றவற்றை கொண்டு வந்ததில் அதிமுக பாஜகவை ஆதரித்தது என்பது நிதர்சனமான ஒரு உண்மையாகும். இது உலகே அறியும். இந்திய காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையிலும் நீட் திட்டத்தை ரத்து செய்வது குறித்து வலியுறுத்துகிறது. காங்கிரஸ் கொண்டு வந்த அனைத்து திட்டத்தையுமே பாஜக மாற்ற துணிகிற பொழுது ஏன் இதை மாற்ற துணியவில்லை என்பதை இந்த அவையில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு கிளாரிபிகேஷன். மாண்புமிகு உறுப்பினர், பேரவைத் தலைவரே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் நீட்டு கொண்டு வந்தான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி. என்ன யாரும் இது வரைக்கும் 2 கருத்து சொல்லிகிட்டே இருந்தீங்க, முடிச்சிடுறாருங்க. அதுக்கு அப்புறம் பாஜக கட்சி வந்த உடனே நாங்கள் கொண்டாந்ததை அவங்க நினச்சிருந்தா மாற்றிருக்கலாமே அப்படின்னாங்க. ஏன் மாற்றலைன்றதையும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு, அந்த சுப்ரீம் கோர்ட்டு நீட்டுக்கு ஆதரவாக யார் பேசினாங்கன்றத, அதாவது கண்ணியம் கருதி அதை சொல்கிறதில்ல. அதுவும் உங்களுக்கு தெரியும். அந்த தகவலை சபைக்கு சொல்கிறதுக்கு நான் ஆசைப்படுகின்றேன். மாண்பு உறுப்பினர் சிவகுமார் அவர்கள். தெளிவாக நாங்கள் சொன்னது என்னன்னா, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை எந்தெந்த மாநிலத்திற்கு தேவையோ அந்தந்த மாநிலத்திற்கு இதை கொண்டு வரலாம் என்றுதான் சொன்னமே ஒழிய, அதே போன்று இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டத்தையும் பில் திருத்தம் என்ற பெயரில் அனைத்து சட்டத்தையும் திருத்திக் கொண்டிருக்கிறது மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு என்பதை இந்த அளவில் நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். மக்களுக்கு தேவையான எந்த திட்டங்களையும் பாஜகவால் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் மக்களுக்கு எது தேவையோ நாங்கள் காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தோம். அனைத்து திட்டங்களையும் திருத்திக் கொண்டிருக்கும் பொழுது மாணவர்களுக்கான இந்த திட்டத்தை திருத்துவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சிவகுமார் அவர்கள்.